பிரசாத் வீட்ல 3 மகன்கள் மருமகள்கள் இருக்கறதால அந்த வீடு கலகலன்னு இருக்கும். குளிர்காலம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சதும் வெயில் காலம் வரப்போகுதேங்கிற களைப்பு எல்லாரோட முகத்திலயும் இருந்தது. அனாமிகா அந்த வீட்டு சமையல் வேலையெல்லாம் கவனிச்சுக்கிட்டான். வெயில் காலங்கிறதால கிச்சன்ல நிக்கிறது நரகத்துல நிக்கிற மாதிரி இருந்தது. அத்த இந்தாங்க அத்த, சில்லுன்னு மோரு குடிங்க. ஒரு வேலைக்கே இந்த கிச்சனுக்குள்ள நிக்கவே முடியல. ஸ்டவ் ஆன் பண்ணா போதும், சூடு அதிகமா பெருகுது. ஆமாமா அனாமிகா, இன்னும் குளிர்காலம் முழுசா போகல, அதுக்குள்ளேயே இவ்ளோ வெயில். என் வயசுக்கு இந்த ஒரு வேலைய தாங்கறதே கஷ்டமா இருக்கு. ஆமா, இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு இருக்கிற? அதேதான் நானே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அத்த. ரமேஷ் அவரோட தம்பிங்கெல்லாம் கூட இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா சாப்பிடணுங்கிறாங்க. அப்போ அவனி அஞ்சலியும் அங்க வந்தாங்க. அத்த, ரூமுக்குள்ள ரொம்ப வெப்பமா இருக்கு, ஆனா மாடியில சூப்பரா நல்ல காத்து வருது அத்த. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இன்னைக்கு நம்ம ஒரு சாகசம் பண்ணலாமா? எனக்கு அது மறுபடியும் ஏதாவது ஆன்லைன் ஷாப்பிங்க பத்தி பேச போறியா என்ன? இல்ல அஞ்சலி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல எப்போதும் நம்ம கிச்சன்ல தானே சமைப்போம். அப்படி இல்லாம நிம்மதியா மாடியில ஓப்பன் டெரஸ்ல பிரியாணி பார்ட்டி பண்ணா எப்படி இருக்கும்? மாடி மேலையா? காத்துல அடுப்பு எப்படிமா எரியும்? ஓஹோ, பிரியாணிய வெளியில இருந்து வர வைப்பீங்களா? ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை, வெளி சாப்பாடெல்லாம் வேண்டாமா? இல்ல அத்த, அவ வேற ஏதோ சொல்ல ட்ரை பண்றா. அவனி என்னன்னு நீயே சொல்லு. அது மாடி மேல ரூம் பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்கு இல்லையா, அங்க கேஸ் ஸ்டவ் வச்சு நம்ம சமைக்கலாம். அத்தை மாமாலாம் கூட மேலேயே உட்காந்துக்கிட்டோம். நல்ல சாயந்தரத்துல நிலா வெளிச்சத்துல நம்ம எல்லாரும் நிலா சோறு சாப்பிடலாம்ல. அடடா, ஐடியா சூப்பரா இருக்கே. நான் இப்பவே இன்ஸ்டாகிராம்ல டெரஸ் பிரியாணி பார்ட்டின்னு ஸ்டேட்டஸ் வைக்க போறேன். மாமா கேட்டிங்களா, இன்னைக்கு மாடி மேல விருந்தான். கேட்டம்மா கேட்டேன். அவனி எப்போதுமே இப்படிதான் விந்தையா பண்ணுவாளு. இந்த தடவை இது இன்னும் நல்ல ஐடியாவா தோணுது. டே ரமேஷா, சுரேஷா, கேட்டிங்களா? உங்க மனைவிகள் பிரியாணி பார்ட்டி ஏற்பாடு பண்றாங்க. சரிங்கப்பா, உங்களுக்கு இல்லாத ஆட்சேபனை எங்களுக்கு என்ன? நான் இப்பவே போய் சிக்கன் மசாலா, பாஸ்மதி ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். டேய் வண்டி எடு. நான் ரெடி அண்ணா. ஆனா அஞ்சலி, நீ பிரியாணி செஞ்சா வெறும் வீடியோல செய்வியா இல்ல நாங்க சாப்பிட செய்வியா? இன்னைக்கு நான் தான் அசிஸ்டன்ட் ஷெஃப். அனாமிகா அக்காக்கு எல்லா உதவியும் நான் தான் செய்ய போறேன். முதல்ல நீ போய் அரிசிய வாங்கிட்டு வா. ராத்திரி மாடியில எல்லா வித ஏற்பாடும் நடந்துச்சு. சாரதாவும் பிரசாதும் சேர்ல உட்காந்துக்கிட்டு சில்லுன்னு காத்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. மாடி மேல காத்து மெல்ல வீசிக்கிட்டு இருக்கும்போது சமையல் செய்யறது ஒரு பாரமா தெரியல. அனாமிகா பிரியாணிக்காக பெரிய டபராவை எடுத்து வச்சா. அவனி, வெங்காயம் நல்ல மெலிசா அரியணும், அது கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் வறுக்கணும், அப்பதான் பிரியாணிக்கு ருசி வரும். கொஞ்சம் பொறுமையா செய்ய. ஐயோ அக்கா, இந்த வெங்காயம் கண்ணீரை வர வைக்குது. அஞ்சலி, அங்க என்னாச்சு? சிக்கனை கழுவிட்டியா? ஆச்சுக்கா. அனாமிகா அக்கா சொன்ன மாதிரியே சிக்கன்ல எல்லா மசாலா, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டேன். மாமா, நீங்க மட்டும் இன்னைக்கு எங்க பிரியாணிய சாப்பிட்டா நீங்க அந்த காலத்து ஹோட்டல் ருசிக்கே போயிருவீங்க. பார்க்கலாமா? ஓ மாமியார் எப்பவும் அவ சமையல் தான் பெஸ்ட்னு சொல்லுவா. இன்னைக்கு உங்க 3 பேரோட பவர் என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். ஆமாங்க, அனாமிகா செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா இவளுக 2 பேரும் சேர்ந்திருக்காளுகளே, அது எப்படி இருக்குன்னு எனக்கு கூட பார்க்கணும். அத்தை, 2 பேரும் ரொம்ப இஷ்டமா செய்யறாங்க பாருங்க. இந்த காத்துல சமையல் செய்யும்போது மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. கிச்சன்ல இருந்திருந்தா இந்நேரத்துக்கு 10 தடவை முகத்தை கழுவி இருப்பேன். அனாமிகா, இந்தாங்க மோர் கொண்டு வந்திருக்கேன், எல்லாரும் குடிங்க. இந்த நெருப்பு அனலுக்கு டீஹைட்ரேட் ஆகாம இருப்பீங்க. அண்ணா, இவங்கள பார்த்தா பிரியாணில இருந்து வர்றதுக்கு முன்னாடி இவங்க மேல இருந்து ஆவி வரும் போல. அந்த ஸ்டவ் நெருப்ப கொஞ்சம் பாரு. சுரேஷ், ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. பிரியாணி ஆனதுக்கு அப்புறம் லெக் பீஸ் எல்லாத்தையும் கட்டம் போட்டு நாங்களே எடுத்துக்குவோம். ஒண்ணு கூட உங்களுக்கு கிடைக்காது. அஞ்சலி, வீடியோ கரெக்டா எடுத்துட்டு இருக்கியா? லைட்டிங்லாம் கரெக்டா இருக்கா? அருண், நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க போங்க. ஃபேமிலி டெரஸ் குக்கிங்னு vlog போட போறேன். அனாமிகா அக்கா, அந்த மசாலாவை போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாவே போடுங்க, சினிமேட்டிக்கா வரணும். சரிடி, ஓ சினிமாக்காக நான் ஸ்லோவாவே போடுறேன். ஆனா ருசி குறைஞ்சதுன்னா நீதான் பொறுப்பு அப்படின்னு அனாமிகா கமகமன்னு
அவனி அஞ்சலி உதவியோட பிரியாணிய செஞ்சு முடிச்சா. பாஸ்மதி ரைஸ், மசாலாவோட வாசனை அந்த டெரஸ் முழுக்க பரவி இருந்துச்சு. எல்லாரும் பாய போட்டு போய் உக்காந்தாங்க. மாமா, அத்தை, இன்னொரு 10 நிமிஷம் பிரியாணி ரெடி ஆயிடும். ரைத்தா கூட ரெடியா இருக்கு. அந்த வாசனையே சொல்லுதுமா, இது சாதாரண பிரியாணி கிடையாது. அந்த மசாலா வாசனைக்கு என் பசி பல மடங்கு அதிகமாயிடுச்சு. சாரதா, வா போய் பாயில உட்காருவோம். ஆமாங்க, எப்ப பார்த்தாலும் அந்த நாற்காலியில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு மாடி மேல தரையில உட்காந்து சாப்பிடலாம். அனாமிகா பிரியாணி டபராவை திறந்த உடனேயே அந்த வாசனை எல்லார் மூக்கையும் தொலைச்சுது. அனாமிகா, அவனி, அஞ்சலி எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. அனாமிகா, சிக்கன் சூப்பரா வெந்திருக்கு. மேல உட்காந்து சாப்பிட சூப்பரா இருக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்தா கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஹோட்டல் என்னன்னா இதுதான் அசல் விருந்து. சில்லுன்னு காத்து மேல அடிக்கும் போது சுட சுட பிரியாணிய சாப்பிடும் போது அடடடடா. பாத்தீங்களா சுரேஷ், இதுக்கு முன்னாடி கிண்டல் பண்ணீங்க, இப்ப நக்கி நக்கி சாப்பிடுறீங்க. மாமா, எப்படி இருக்கு? உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா? நல்லா இருக்கு. அம்மா அனாமிகா, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்குமா. இன்னைக்கு நீங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்ச இந்த சமையல அபாரமா பாராட்டணும். அபாரமா இருக்கு. சாரதா, நீ என்ன சொல்ற? நிஜம்தாங்க, அனாமிகா ரொம்ப நல்லா பண்ணுவா. ஆனா அவனி வெங்காயம் கட் பண்ணது, அஞ்சலி மசாலா கலந்தது, இது எல்லாம் சேர்ந்து இந்த பிரியாணிக்கு புது ருசிய கொடுக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அத்த, உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல மாமா உங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்காரா? அந்த காலத்துல இந்த பிரியாணி எல்லாம் எங்களுக்கு தெரியாது. பண்டிகை வந்தாதான் துணிமணின்னு எடுத்து போடுவோம். உங்க மாமனாருக்கு லீவு கிடைச்சா வயல்வெளி பக்கம் கூட்டிட்டு போயிடுவாரு. மரத்தடியில உட்காந்து பழைய சோற சாப்பிடுவோம். அந்த ருசி இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா சாரதா, அந்த காலம் வேற. இப்ப என்ன வேணும்னாலும் போன்ல ஆர்டர் போடுறாங்க. அவன் 10 நிமிஷத்துல வரான். ஆனா ஒரே பாத்திரத்துல சமைச்சு சாப்பிடுறதுல இருக்க ருசி அந்த ஆன்லைன் ஆர்டர்ல கிடைக்காது. மாமா, இன்னைக்கு இந்த பிரியாணி பார்ட்டியில எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. மனுஷங்க ஆனந்தமா இருக்க பெரிய விலாசம்லாம் தேவையில்லை. இப்படி சில்லுன்னு காத்து ஒரு 2 பாய் இருந்தா போதும். பக்கத்துல இஷ்டமான ஆட்கள் இருக்கணும். அனாமிகா, இன்னையில இருந்து நம்ம இப்படி வாரத்துக்கு ஒரு தடவை மாடியில வந்து உட்காந்துடலாம். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது ஆபீஸ் டென்ஷன் எதுவும் ஞாபகத்துக்கு வரல. சரிங்க, இன்னைக்கு 2 பேரும் எனக்கு எல்லா விதத்திலயும் உதவியா இருந்தாங்க. அதனால இனிமே இவங்க 2 பேருக்கு கிச்சன்ல டியூட்டி போட்டுடலாம். கண்டிப்பாக்கா, ஒன்ன மாதிரி பெர்ஃபெக்ட்டா சமைக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் என் புருஷனுக்காவது செய்வேன். என்னது, நீ சமைக்க போறியா? ஐயோ வேண்டாமா தாயே. அனாமிகா அண்ணியோட சூப்பர்விஷன்லயே பண்ணு. சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சாங்க. எல்லாரும் திருப்தியா இருந்தாங்க. பாத்திரம் காலி ஆயிடுச்சு. எல்லாரோட வயிறு மாதிரி மனசும் நிறைவா இருந்தது. பிரசாதோட மாடி அன்னைக்கு ரொம்ப நிறைவா இருந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீல், ஆனந்தமா இருந்தது. 3 மருமகள்களும் சேர்ந்து வேலைய பிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் விளையாட்டு காமிச்சுக்கிட்டு அந்த நேரத்துல ஃபன்னா சமையல் செஞ்சு முடிச்சாங்க. அம்மா மருமகள்களே, இங்க வாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே இங்க இருப்போம். இந்த காத்துக்கு கொஞ்ச நேரம் படுத்தோம்னா அந்த தூக்கத்துல கிடைக்கிற நிம்மதி இருக்கே. சாரதா, நீ இங்க படுக்க போறேன்னா நான் தடுக்க மாட்டேம்மா. ரமேஷா, கீழே இருந்து தலகாணி எடுத்துட்டு வா. எல்லாரும் இன்னைக்கு இங்கேயே படுத்துக்குவோம். நட்சத்திரத்தை எண்ணிக்கிட்டே படுத்து தூங்குவோம். வாவ், சூப்பர் ஐடியாப்பா. இந்த காத்துல உள்ள போய் ஃபேனை போட்டு படுக்கவே பயமா இருக்கு. மாமா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்தாக்ஷரி விளையாடலாம். ஆண்கள் எல்லாம் ஒரு பக்கம், பெண்கள்லாம் ஒரு பக்கம். ஐயோ, அந்தாக்ஷரி போரிக்கா. நம்மலாம் தம்ஷராட் விளையாடலாம். சினிமா பேரெல்லாம் சைகையிலே சொல்லலாம். அது இன்னும் நல்லா இருக்கும். அஞ்சலி, உனக்கு இன்னும் சினிமா பைத்தியம் இறங்கல. சரி, ஆரம்பி. நாங்க கெஸ் பண்றோம். அத்த, நீங்க தான் ஜட்ஜ். யாரும் ஏமாத்தாம நீங்க தான் பாக்கணும். ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு பாருங்க. சரிம்மா, என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன். ஆட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அருண் விந்தையா சைகையை காமிச்சுக்கிட்டு இருந்தான். அஞ்சலி சிரிச்சுக்கிட்டே கெஸ் பண்ண ரெடியானா. ரமேஷும் அனாமிகாவும் அமைதியா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சுரேஷும் அவனியும் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மாடி மேல சிரிப்பு சத்தம் ஜோன்னு கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆட்டம் முடிஞ்சுது. எல்லாரும் அப்படியே படுத்துக்கிட்டாங்க. பாய போட்டுட்டு வரிசையா படுத்துக்கிட்டாங்க. அக்கா, அனாமிகா அக்கா, தூங்கிட்டீங்களா? தூக்கம் வருதுதான். ஆனா இப்படி படுத்துக்கிட்டு வானத்தை பாக்கும்போது அந்த நிலவு வெளிச்சத்துல
கண்ணை மூடணும்னு தோணவே மாட்டேங்குது. இயற்கை எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஆமாக்கா, நான் பட்டணத்துல இருக்கும்போது ஏசில படுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த காத்து, இந்த ஆகாயத்துக்கு கீழே படுத்திருக்கிறதுல திருப்தி வேற எதுலயுமே கிடைக்காது. அக்கா, நம்ம இந்த பிரியாணி பார்ட்டிய சாக்கா வச்சுக்கிட்டு நம்ம மனசுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தா அத பேசி அப்படியே போக்கிக்கலாம்ல. பிரச்சனையா? உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அவனி? என்கிட்ட சொல்லலாம்ல. பிரச்சனைனா பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்ல. திடீர்னு நான் சரியா வீட்டு வேலை செய்யாதப்போ என் மேல கோவப்பட்டுருவியோன்னு பயமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல தான் நீ எவ்வளவு நல்லவங்கிறது எனக்கு புரியுது. ஆமாக்கா, அனாமிகா அக்கா திட்டுனாலும் அதுல ஒரு அக்கறை இருக்குது. அதனாலதான் நாங்க 2 பேரும் உன்னை சொந்த அக்கா மாதிரி பாக்குறோம். நீதான் எங்க எல்லாருக்கும் குருசாமி. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 2 பேரும் எனக்கு சொந்த தங்கச்சிங்க மாதிரி. நான் உங்களை அப்படிதான் பாக்குறேன். அது என்னோட அதிர்ஷ்டம். சரி சரி, சீக்கிரமா தூங்குங்க. மறுபடியும் காலையில பரபரப்பா ஆரம்பிக்கும் நாள். என் மருமகளுங்க தங்கமானவங்க. இப்படியே எப்பவும் இருங்கம்மா. அப்படி இருந்தாதான் என் வீடு கலகலன்னு அமைதியா இருக்கும். என்னங்க, கேட்டிங்களா எவ்வளவு ஒத்துமையா பேசிக்கிறாங்க? கேட்ட சாரதா, புள்ளைங்களும் மருமகளும் நல்லா இருந்தா அதை விட வேற என்ன வேணும் எனக்கு? மாடி கொஞ்ச நேரத்துல அமைதியாச்சு. ஆனா அந்த அமைதியில அந்த குடும்பத்தோட நிம்மதியும் கலந்து இருக்கு. நட்சத்திரங்கள் அவங்களுக்கு காவலா இருக்க மாதிரி இருந்தது. அந்த பிரியாணி விருந்து அவங்க வயத்தை மட்டும் இல்லாம அவங்க மனசையும் நிறைச்சுது. மறுநாள் காலையில அனாமிகா எல்லார விட முதல்லயே எழுந்திருச்சு மாடியில இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கிச்சன்ல போட்டா. அவனியும் அஞ்சலியும் இன்னும் தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. அனாமிகா மெதுவா போய் எல்லாருக்கும் பால் காய்ச்சிக்கிட்டு இருந்தா. எழுந்திருச்சிட்டியாமா? மாடியில படுத்திருந்தது எப்படி இருந்துச்சு உனக்கு? குளிரே இல்லல்ல? ஆமா அத்த, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரூம்ல படுத்திருந்தா இந்த சூடுக்கு தூங்கவே முடிஞ்சிருக்காது. மாடியில இருக்கும்போது பறவைகளோட சத்தம் என்னை எழுப்பி விட்டுடுச்சு. ஆமாம்மா, அந்த காலத்துல நாங்கெல்லாம் அப்படிதான் எந்திரிப்போம். மறுபடியும் அந்த நாள் இப்ப வந்துருச்சு. இன்னையில இருந்து வாரத்துல ஒரு தடவையாவது மாடியில இப்படி படுக்கணும். மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் காத்தோட காத்தாச்சு. சரிங்க அத்த, எல்லாரையும் எழுப்பி கூட்டிட்டு வரேன். அனாமிகா மாடியில வந்து அவனியையும் அஞ்சலியையும் எழுப்பிக்கிட்டு இருந்தா. எந்திரிங்க, சூரியன் வந்துட்டாரு. வெயில் அதிகமாகுது. எந்திரிங்கம்மா, உள்ள போலாம் வாங்க. எனக்கா விடிஞ்சிருச்சா? இங்க விடிஞ்சதே தெரியலல்ல. இன்னும் கொஞ்சம் தூங்கணும் போல இருக்கு. அக்கா, மறுபடியும் ராத்திரி பிரியாணி சாப்பிடுற மாதிரி கனவு வந்தது. அந்த ருசி என் கனவுல கூட அப்படியே இருந்துச்சு தெரியுமா? அப்புறமா சாப்பிடலாம், முதல்ல எந்திரிங்க, முகத்தை கழுவுங்க. மாமா பேப்பர் படிச்சுக்கிட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. 3 மருமகள்களும் சிரிச்சுக்கிட்டே கீழே இறங்கி வந்தாங்க. ஆனா அந்த மாடியில நடந்த பிரியாணி விருந்து, வெண்ணிலா கடியில அவங்க பேசி சிரிச்சுக்கிட்ட அந்த நினைவுகள் என்னைக்கும் மாறாது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ஒரு பட்டணத்துல கோடை காலம் அப்பதான் ஆரம்பிச்சுது. சூரியன் அவரோட வெப்பத்தை 10 மடங்கா கொடுத்தாரு. அந்த பட்டணத்துல சிமெண்ட் கட்டடங்களுக்கு நடுவுல அனல் காத்து எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துச்சு. நகரத்திலேயே பிறந்து வளர்ந்த பொண்ணு அனாமிகா அங்க ஏசி ரூம்ல தான் இருப்பா. அவளுக்கு இந்த டவுன்லாம் பிடிக்கல. வாழ்க்கைய நடத்துறதே கஷ்டமா இருந்தது. ஃபுல் ஏசிலேயே இருந்த பொண்ணுக்கு இங்க ஃபேன் கூட இல்லாதது ரொம்ப சங்கடமா இருந்தது. அனாமிகாவோட கணவன் ரமேஷ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு உத்தியோகம் பாக்குறான். அப்படி இருக்கும்போது ரமேஷோட அம்மா அப்பா ஊர்ல இருந்து அப்பப்ப ஃபோன் பண்ணி எப்ப ஊருக்கு வரீங்க, ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் இருக்கலாம்லன்னு கூப்பிடுவாங்க. முக்கியமா இந்த கோடைக்கால விடுமுறையில அவங்க தங்களோட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அனாமிகா, எப்படிமா இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுல்ல. ரமேஷ் பிஸியா இருக்கான்னு தெரியுமா? ஆனாலும் உன் மாமனாரு தினமும் தூங்கும்போது உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த வெயிலுக்கு என்னவோ அந்த சிட்டில சூடான கட்டடங்கள்ல இருக்கிறத விட நம்ம ஊருக்கு வந்தா தோப்பு தொரவுன்னு மரத்தடியில நிழல்ல சில்லுன்னு இருக்கலாம். ஆரோக்கியத்துக்கும் நல்லது. ஒரு 10 நாள் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எங்களோட வந்து இருங்களேன். உங்களுக்காக ஸ்பெஷலா மாம்பழத்தை கூட அறுத்து வச்சிருக்கேன். ஐயோ அத்தை, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா இந்த சிட்டிய பத்தி கேட்கவே கேட்காதீங்க. காலையில 10 தாண்டனா போதும், ஜன்னலை திறந்தா கூட நெருப்பு காத்து தான் வருது. வெளியில போகலான்னு பார்த்தாலே பயமா இருக்கு அத்தை. வீட்ல 24 மணி நேரமும் 2 ஏசியையும் ஆன்லயே வச்சிருக்கோம். ஆனாலும் சரி, வெப்பம் குறைய மாட்டுது. அப்படி இருக்கும்போது
ஊருக்கு டிராவல் பண்ணி வரணும்னா என்னால முடியவே முடியாது. பயமா இருக்கு. அங்க ஊர்ல கரண்ட் எல்லாம் அப்பப்ப கட் பண்ணிடுவாங்கல்ல. அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல ஏசியும் போட முடியாது. அத்த, இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த இடத்துல 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது. ஆமாமா, அனாமிகா சொல்றது கூட பாயிண்ட் தான். அவளால அந்த சூட தாங்க முடியாது. சின்ன வயசுல இருந்து ஏசிலேயே வளர்ந்து பொண்ணு. ஊர்ல ஃபேன் ஓடினாலும் சரி, அந்த வெப்ப காத்து வீட்டுக்குள்ள வந்தா முடியாது. அவ அங்க வந்து என்ன பண்ணுவான்னு நானும் யோசிச்சுக்கிட்டு தாம்மா இருக்கேன். அடே ரமேஷா, நீ அந்த சிட்டி வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு உன் பிறந்த ஊரையே மறந்து போயிட்டியா? நான் உன்னோட அம்மா, அத பத்தி யோசிக்க மாட்டேனா? நம்ம ஊரு வேப்ப மரத்து காத்து முன்னாடி உங்க ஏசி ஏமாத்துறோண்டா. இந்த காத்தே புயலா மாதிரி அடிச்சதுன்னா உங்க சிட்டி கட்டடம்லாம் எதுவும் தாங்குமா சொல்லு? நீங்க வருவீங்கன்னு ஆசையா நாங்க 2 பேரும் காத்திருக்கோம். அனாமிகா கிட்ட ஏதாவது சொல்லி அவளை கூட்டிக்கிட்டு வாடா. அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் என் பிளான் என்னங்கறத பாக்கட்டும். சரிம்மா, எப்படியும் உன் பிளான் அவ வேணான்னு மாட்டா. எப்படியாவது ஒத்துக்க வச்சு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரமேஷ் போனை கட் பண்ணான். அப்ப ரமேஷ் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அனாமிகாவை ஒத்துக்க வச்சுட்டான். 2 பேரும் கார்ல ஏசிய அதிகபட்ச கூலிங்ல வச்சுட்டு ஊருக்கு வந்தாங்க. கார் டோரை திறந்து வெளியில வந்ததும் ஒரேடியா அடிச்ச அந்த அனல் காத்து அவளால தாங்கவே முடியல. ஒரு அடி எடுத்து இன்னொரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு கூட அவளுக்கு களைப்பா இருந்தது. உடம்பெல்லாம் நெருப்பு மாதிரி எரிஞ்சதால அவளுக்கு எரிச்சல் இன்னும் அதிகமாச்சு. வீட்டுக்குள்ள வந்த உடனேயே அந்த பழைய சுவர்ல இருந்து வந்த காத்து அவளை அப்படியே உலுக்கி எடுத்துருச்சு. வாப்பா வா. அம்மா அனாமிகா, பிரயாணம் நல்லா இருந்ததா? கார்ல ஏசி இருந்ததுனால அலைச்சல் அப்படி தெரிஞ்சிருக்காது. ஆனா வெளியில வெயில் அப்படி இல்லப்பா. ஒரே புழுக்கம். உள்ள போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்கப்பா. உங்களுக்காக இப்ப கடைஞ்ச வெண்ணெய் ரெடியா இருக்கு. மாமா, கார்ல இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு உலகத்துல இருந்த மாதிரி இருந்தது. ஆனா இங்க காலடி எடுத்து வச்ச உடனேயே நரகத்துக்குள்ள இறங்குற மாதிரி இருக்கு. இந்த ஃபேன் என்ன காத்துக்கு பதிலா நெருப்பு கக்கிக்கிட்டு இருக்கு. முடியவே இல்ல. என்னால இத கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல. ரமேஷ், நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, என்னால இந்த வீட்ல இருக்கவே முடியாது. உடனே ஏதாவது ஒரு ரூம்ல ஏசியை ஏற்பாடு பண்ணுங்க. இல்லன்னா நான் இன்னைக்கே சிட்டிக்கு கிளம்பி போயிடுவேன். அனாமிகா, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்பதானே வந்த. உன் உடம்பு இந்த மாற்றத்துக்கு பழக்கப்பட கொஞ்ச நாள் ஆக செய்யும். இந்த கிராமத்துல உடனுக்குடனே ஏசி எல்லாம் கிடைக்காது. எல்லாரும் இங்க தானே இருக்காங்க. நமக்காக ஆசையா காத்துட்டு இருந்தவங்கள இப்படி சிடுசிடுன்னு பேசுற. யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன ரமேஷ்? எனக்கு என் உடம்பு முக்கியம். வேர்வை அதுல வரக்கூடாது. மூச்சே விட முடியல. அத்த, ஒரு கூலராவது இருக்கா இங்க? இந்த சூடான காத்து என்னால தாங்க முடியல. என்னால முடியாது. மனுஷன் உயிர் வாழறதுக்கு வேண்டியது காத்து, இந்த மாதிரி நெருப்பு இல்ல. அம்மா அனாமிகா, உன்னோட கவலை என் நெஞ்சத்தை தாக்குது. உனக்கு சில்லுன்னு காத்து வேணும், அவ்வளவுதானே? உன் உடம்புல வேர்வை வரக்கூடாது, அதானே உனக்கு தேவை. இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சதும் உன்னை ஒரு அற்புதமான ஏசி கிட்ட கூட்டிட்டு போறேன் பாரு. அது உன் சிட்டி ஏசிய விட 10 மடங்கு பெருசு, தெரியுமா? அது மட்டும் இல்ல, கரண்ட் போனா கூட நிக்காது. இந்த ஊர்ல அப்படிப்பட்ட ஏசி இருக்கா? கரண்ட் இல்லனா கூட வேலை செய்யுமா? என்ன சமாதானப்படுத்துறதுக்கு நீங்க ஏதோ கட்டுக்கதை விடுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மத்தியான சாப்பாட்டுக்கு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. சாரதாவோட சமையல் அனாமிகாக்கு பிடிச்சிருந்தாலும் புழுக்கத்தால அவளால சாப்பிட முடியல. வெயில் மத்தியானம் 2 மணிக்கு இன்னும் உச்சத்தை அடைஞ்சது. அப்போ சாரதா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பின்னாடி இருந்த அவங்களோட பெரிய மாமரத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அது 100 வருஷம் பழமையான அடர்த்தியான வேப்ப மரம், ஆலமரம்லாம் இருந்துச்சு. தோட்டத்துக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனேயே சில்லுன்னு காத்தடிச்சுது. அது அனாமிகாவை தாக்குச்சு. திடீர்னு அவளோட உடம்புல இருந்த வேர்வை மாயமாயிடுச்சு. அடடடடா அத்த, இது என்ன மாயம்? வெயில்ல நின்னாக்கா பயங்கரமா வேர்த்து ஒழுகிட்டு இருந்தது. ஆனா இதுக்குள்ள வந்த உடனேயே ஏசிக்குள்ள வந்த மாதிரியே இருக்கே. சில்லுன்னு இருக்கே அத்த. இந்த காத்துல இருக்கிற சுத்தத்தை என்னால அப்படியே உணர முடியுது. தெரிஞ்சுதாம்மா, இததான் பிராணவாயு ஏசிம்பாங்க. இந்த மரத்துக்கு நடுவுல இருக்கிற சிலுசிலுப்பு கான்கிரீட் கட்டடத்துல இருக்காது, எந்த ஊர்லயும் இருக்காது. இயற்கை கொடுக்கற சிலுசிலுப்புல ஆரோக்கியம் இருக்குமா? உங்களுக்கு கட்டுல கூட இங்கேயே போட்டிருக்கேன். இந்த காத்துல ஆடுற இலைகளோட ரம்யமான ஒலியில நல்லா படுத்து தூங்கு. சிட்டி ஏசில காத்து ஓடுற சத்தம் காது கிழிக்கும். ஆனா இங்க அப்படி இருக்காது. ஆமா நமிகா, அம்மா சொல்றது உண்மைதான். இந்த மரத்தடியில ஆக்சிஜன் கொஞ்சம் அதிகமா இருக்கும்.
அதே மாதிரி இந்த மரம் தண்ணிய ஆவியா வெளியேத்துது. அதனால இங்க புழுக்கம், சூடு எதுவும் இருக்காது. நம்ம ஏசி ரூம்ல நம்ம தூசியே ஏசி வழியா நம்மள தாக்குது. ஆனா இங்க இருக்கிற காத்து நம்மள டீடாக்ஸ் பண்ணி அனுப்பும் தெரியுமா? உண்மைதான் அத்த. இங்க கொஞ்ச நேரம் நிக்கும் போதே சுத்தமா வேர்க்கவே இல்ல எனக்கு. ஏதோ ஒரு ரம்மியமான நிசப்தம் தெரியுது. இவ்ளோ நாளா நான் ஏசிங்கிற எந்திரத்து பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி இயற்கை ஏசி என் மாமியார் வீட்ல இருக்குன்னு ரியலைஸே பண்ணல. எனக்கு இங்க ரொம்ப அமைதியா இருக்கு அத்த. இந்த மாதிரி மத்தியானம் வெப்பத்துல இன்னல் பட்டுக்கிட்டு இருந்த அனாமிகாவுக்கு நிம்மதியான ஒரு இடம் கிடைச்சது. சூரியன் மறைஞ்சு நிலவு வந்த நேரத்துல மறுபடியும் அவளுக்கு பழைய இன்னல் வந்துச்சு. ராத்திரி நேரத்துல ரூம்ல இருந்த 4 ஜன்னல்களும் பகல்ல அடிச்ச வெயிலோட வெப்பத்தை உறிஞ்சி ராத்திரியில வெளியிடும்னு அனாமிகாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சாரதாக்கு அனாமிகாவோட பயம் புரிஞ்சுது. இந்த தடவை முதல்ல மாதிரி இல்ல, இன்னும் ஒரு அடி முன்னாடி போனாங்க. அத்த, மத்தியானம் தோட்டத்துல இருந்த நேரம் ஒண்ணுமே தெரியல. ஆனா இப்போ ராத்திரி படுக்கிறதுக்கு ரூமுக்கு போனா மறுபடியும் அந்த செவுத்துல இருந்து வெப்பம் வரும். அதை தாங்கவே முடியாது. பகல் வெயிலுக்கு செவரெல்லாம் நல்லா சூடாகி ஃபேன் போட்டதும் அந்த வெப்பத்தை அது இழுத்து உள்ளதானே விடும். தூக்கம் வராம எனக்கு தலைவலி வரும். அம்மா அனாமிகா, இந்த கோடை காலத்துல நீ அந்த ரூமையே மறந்துரு. நாம இன்னைக்கு ராத்திரி வெளியே தான் படுக்க போறோம். வேப்ப மரத்து கீழே கட்டுல போட்டிருக்கேன். வானத்துல முழு நிலவு தெரியுது. அது மட்டும் இல்ல, பக்கத்துல மல்லிப்பூ தோட்டம் இருக்கு. அதுல இருந்து வாசனை வரும். அந்த மரத்துல இருந்து வர்ற காத்து ராத்திரி எல்லாம் சிலு சிலுன்னு ஏசி காத்து மாதிரி உன் உடம்பு முழுக்க அடிக்கும். ஒரு தடவை படுத்து பாரு. ராத்திரி நேரத்துல இயற்கை நமக்கு கொடுக்கற விருந்து என்னங்கிறது உனக்கே தெரிய வரும். அம்மா, அனாமிகா வெளியில படுக்கிறது புதுசு இல்ல. ராத்திரி கொசு பூச்சி ஏதாவது வந்ததுன்னா கஷ்டமாயிடும். அவளுக்கு பழக்கம் இல்லல்லம்மா. பயப்படாதடா, கீழே படுக்க போறோம். நம்ம எப்பவும் கட்டில் மேல தானே படுப்போம். சுத்தி வேப்ப மரம், மஞ்ச தண்ணி கூட தெளிச்சேன். கொசு கூட வராது. வேப்ப மரம் கொடுக்கற ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? அந்த சிலுசிலுப்புக்கு மெய் மறந்து தூங்குவீங்க. சரிங்க அத்தை, உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நான் படுக்கிறேன். நீங்க எனக்காக இவ்ளோ பாதுகாப்பு பண்ணும்போது நான் கூட இந்த தடவை இயற்கைய முழுசா அனுபவிக்க நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ராத்திரி 10 மணி ஆச்சு. மெதுவா காத்தடிச்சுது. வானத்துல முழு நிலவு இருந்தது. பக்கத்துல அழகான நட்சத்திரங்கள். வேப்ப மரத்துல இருந்து வர்ற காத்து அனாமிகாவை மெல்ல மெல்ல உறக்கத்துக்கு கூட்டிட்டு போச்சு. பக்கத்துல இருந்த மல்லி தோட்டத்துல இருந்து வந்த வாசனை அந்த நிலைமையையே ரொம்ப ரம்மியமாக்குச்சு. அனாமிகா அந்த காத்த அனுபவிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அர்த்த ராத்திரி வேளையில அனாமிகா கண்ணை திறந்து ரமேஷ சீண்டி அவன்கிட்ட இப்படி சொன்னா. ரமேஷ், தூங்கிட்டீங்களா? கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்களேன். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏசில கூட இப்படிலாம் இருந்ததில்ல. ஆச்சரியமா இருக்கு. அது செயற்கையான காத்து. ஆனா இங்க எவ்வளவு சுத்தமா ஆரோக்கியமான காத்து வருது. என்னோட மனசே குணமாயிடுச்சு ரமேஷ். ஆமா அனாமிகா, கிராமத்து வாழ்க்கையில இது ஒரு வரம். நம்ம ஆயிரங்கள் கொடுத்து ஏசி வாங்குறோம், கரண்ட் பில்லையும் கட்டுறோம். ஆனா இயற்கை கொடுக்கற இந்த சிலுசிலுப்ப பணம் கொடுத்து நம்மளால வாங்க முடியாது. இது ஆரோக்கியமான குளுமை. கேட்டியாமா அனாமிகா, இயற்கை நமக்கு எல்லாத்தையும் இலவசமா தருது. நம்ம தான் அதோட அருமை புரியாம செயற்கையான இயந்திரங்கள் பின்னாடி லோ 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 லோன்னு அலையறோம். இந்த மரத்தடியில படுக்கும்போது உனக்கு உடம்பு வலி கூட வராதுமா. ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா மாமா, இவ்ளோ நாளா நான் ஏசி இல்லைன்னா உயிர் வாழவே முடியாதுன்னு நினைச்சேன். அது பொய்ன்னு இன்னைக்குதான் உணர்ந்தேன். அந்த எந்திர வாயுவை விட இந்த பிராண வாயு கொடுக்கற மரக்காத்து நல்லது. அத்த, உங்க புத்திசாலித்தனத்துக்கும் உங்க அன்புக்கும் நான் தலை வணங்குறேன். இந்த சிலுசிலுப்புக்கு முன்னாடி என்னோட சிட்டி ஏசி எல்லாம் முன்னாடி கூட நிக்க முடியாது. எனக்கு இப்ப ஏசியே பிடிக்கல தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சந்தோஷமா கண்ணை மூடி தூங்கு. இந்த இயற்கை ஒன்ன பெத்த அம்மா மாதிரி பாத்துக்கும். மறுநாள் காலையில குருவிகளோட சத்தத்தோட இதமான சூரிய வெளிச்சத்தோட அனாமிகாவுக்கு விழிப்பு வந்தது. அவளோட முகம் முன்னாடியை விட ரொம்ப பொலிவா இருந்துச்சு. அந்த ஒரு வாரம் முழுக்க அவ ஒரு தடவை கூட ஏசிய பத்தி கேட்கவே கிடையாது. மாமியார் காமிச்ச அந்த இயற்கை ஏசி அவளை வெயில் காலத்துல அது வேணும் இது வேணும்னு கேட்க விடாம முழுசா மாத்திருச்சு. அனாமிகா திரும்ப சிட்டிக்கு போகும்போது தோட்டத்துல இருந்து சில மாம்பழங்கள், வேப்ப செடி எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா. தன்னோட அபார்ட்மெண்ட் பால்கனில அதை கொண்டு போய் வச்சா. தன்னோட வீட்டை ஒரு குட்டி கிராமமா மாத்தணும்னு நினைச்சா. அன்னைக்கு அனாமிகா சாரதா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா.
ஏசில இருந்து வர்ற காத்து தற்காலிகம் தான், ஆனா மரத்தோட நிழல்ல இருந்து வர்ற குளுமை தான் ஆரோக்கியம்னு அனாமிகா சொன்னா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.